நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனால விரிவா சொல்ல வேண்டாம் வரலாறு. பரீரான்னு ஒரு அம்மா வந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹா. கணவரை பிடிக்கலன்னாங்க. கணவர் என்ன மோசமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கணவர் அழகு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு பிடிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு கூட பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா அவர் ரொம்ப அழுகுறாரு. இந்த மனைவி கூட தான் வாடுவேன்னு. சொல்லி பார்த்தாரு. கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் சரின்னு பிரிச்சுட்டாங்க. இப்ப இந்த மாதிரி வாழ முடியவில்லை என்று முடிவெடுக்கிற போது ஒரு பெண் விடுவித்துக் கொள்கிறாள். இப்போ மார்க்கம் பெண்களுக்கு அடிமையா காலம் பூரா இருக்க வேணாம். தேவைப்பட்டா நீ உன்னை பிரிச்சுக்கோன்னு சொல்றதுக்காக வழங்கப்பட்ட ஒரு சலுகை. இந்த சலுகை இன்னைக்கு ரொம்ப தவறா பயன்படுத்தப்படுது. எக்கச்சக்கமான தலாக்கு, எக்கச்சக்கமான குலா. தலாக்கை விட குலா அதிகம். அதாவது நீ என் கூட வாழாதேன்னு சொல்ற ஆம்பளைகளை விட நான் இந்த ஆம்பளை கூட வாழ மாட்டேன்னு சொல்ற பொம்பளைங்க இப்ப சமீப காலத்துல அதிகமாயிட்டாங்க. அதுவும் அற்ப சொற்ப காரணங்களுக்கெல்லாம். இப்ப இந்த சொல்லப்பட்ட நிகழ்ச்சியில 2, 3 விஷயம் இருக்கு. முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அம்மா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லும்போது ஸல்லல்லாஹு கேட்டாங்கல்ல, அவர் மேல ஏதாவது குறையா? மா அஅதிபு அலைஹி ஃபீ ஹுலுகின் வலா தீனின். அவருடைய குணமும் குறை சொல்ல முடியாது, அவருடைய தீனும் குறை சொல்ல முடியாது. அப்பனா என்ன? நல்ல மனுஷன். நான் ஏதாவது தப்பா போயிருவனோ, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருவனோ, அவருக்கு மனசுக்கு பிடிக்கல. அப்ப மனசுக்கு பிடிக்காத ஒரு கணவரோடு வாழ்ந்து அவருக்கு செய்ய வேண்டிய செலுத்த வேண்டியவற்றை எல்லாம் நான் சரியா செலுத்தாத பட்சத்துல நான் அல்லாஹ்வுக்கு பாவி ஆயிருவேன் அப்படின்னு பயப்படுறேன். இதைத்தான் சொல்றாங்க. வலாக்கின் அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம். நம்ம சொன்ன வார்த்தை. பொதுவா ஒரு நல்லடியாருக்கு மனைவியா வாழும்போது அவர் கூட வாழ்ந்துகிட்டு அவருடைய ஹக்குகளை சரிவர நிறைவேற்றலைன்னா என்ன ஆகும்? அது பத்துவாவா மாறிடும். அந்த அம்மா அதனாலதான் அதை பயப்படுது. எனக்கு பிடிக்காத ஒரு கணவர் கூட நான் வாழ்ந்து அவருக்கு செய்ய வேண்டியவற்றில் சரியாக நான் ஹக்குகளை செய்யலைன்னா அது நான் மாறு செய்யற மாதிரி ஆயிரும். என்ன பிரிச்சு விட்டுருங்க. இது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இன்னைக்கு உள்ள பஞ்சாயத்துகள்ல உள்ள ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வாழ்றது இல்லைன்னு முடிவு எடுத்துட்டா ஒரு பஞ்சாயத்துக்கு முன்னாடி, ஒரு காசிக்கு முன்னாடி, ஒரு கோர்ட்டுக்கு முன்னாடி வருகிற போது வாழ்றது இல்லைன்னு முடிவெடுக்கிற இந்த பிள்ளைகள் இன்னைக்கு சமீப காலத்துல இளம் வயது பெண்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? கணவன் மேல அபாண்டத்தை தூக்கி போடுறது, அவதூறை தூக்கி போடுறது. ஏமா ஏதாவது குறையா நீ வாழ மாட்டேங்கிற? இப்ப ஊர்ல உள்ளவங்க நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்கிறக்காக வேண்டி அவதூறு தூக்கி அவர் பக்கம் திருப்புறது பயங்கரமா. சில இடத்துல வாழ தகுதி இல்ல, அவர் வந்து ஆண்மை சரியில்லை, அல்லது அவர் தவறான தொடர்பு, அவர் வந்து பக்கத்து வீட்டோட இப்படி இருக்காரு, எழுத்து வீட்டோட அப்படி இருக்காரு, இந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் வடுக்கும் வண்ணம் எதையாவது சொன்னால் தான் தன்னை பிரித்து வைப்பார்கள் என்பதற்காக பஞ்சாயத்துகளில் பெரும் பெரும் பொய்களை சொல்லக்கூடிய பெண்கள் இன்னைக்கு அதிகம். பெண்களை குறை சொல்றதுக்காக இல்ல, நடைமுறையில் இன்னைக்கு இது அதிகமா வந்துருச்சு. என்னன்னா எதையாவது சொல்லி இவன் பிரியணும், ஏன் சும்மா சொல்லுவானே எல்லாத்தையும் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே வந்து பிரிந்து விடுகிறேன் என்று சொன்ன பெண்கள் யாரும் இந்த மாதிரியான அவதூறுகள், அபாண்டங்கள்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கறத நாம இங்க கவனித்து பார்க்க வேண்டும்.